ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஓப்போ ஃபைண்ட் X9 Pro 5G இந்த ஃபோன் வந்து இன்னும் லான்ச் பண்ணவே இல்லை. லான்ச் பண்ற டேட்டை கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அந்த ஃபோன் வந்து அக்டோபர் மாசம் லான்ச் ஆகும், இல்லாட்டி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனா போன வருஷம் வந்து ஓப்போ ஃபைண்ட் X8 X8 ப்ரோவும் கரெக்டா அந்த தீபாவளிக்கு அப்புறம் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து விவோல வந்து ஃபிளாக்ஷிப் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஒன் பிளஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் ஓப்போ தான் லான்ச் பண்ணுவாங்க. அப்படி வந்து லான்ச் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதுக்கு பாக்குறோம்னா, இந்த போனோட டிசைன் வந்து வெளியிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த டிசைன் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி அந்த வீடியோவே பண்ணிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓப்போ ஃபைண்ட் X9 Pro 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த போன் வந்து லான்ச் ஆகிற டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஆனா கண்டிப்பா நம்ம இந்தியால வந்து ஃபைண்ட் X9ம் 9 ப்ரோவும் கண்டிப்பா வந்து லான்ச் பண்றாங்க. போன வருஷம் வந்து பிளாக்ஷிப் வந்து X8ம் X8 ப்ரோவும் சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. எதுக்கு கம்மியா இருந்தா பிளாக்ஷிப்பை வந்து அவ்வளவா விரும்ப மாட்டேங்காங்க. ஓப்போ போனும் சரி, விவோ போனும் சரி, பிளாக்ஷிப்பை வந்து விரும்ப மாட்டேங்காங்க நம்ம இந்தியா மக்கள் வந்து. ஆனா இந்த டைம் கண்டிப்பா X9 ப்ரோ வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஸ்பெக் அப்படி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஸ்பெக்ஸை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணல. ஓரளவுக்கு வந்து ஓரளா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெக்கை மட்டும் இதான் வரப்போகுதுன்னு சொல்லி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பெக்கை மட்டும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட கேமரா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த போன் வந்து பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சலோட வருது, சரிங்களா? சோனி லிட்டியா LYT 828 இந்த சென்சார் தான் வந்து கொண்டு வராங்க, மெயின் சென்சாரா கொண்டு வராங்க. இது ஒரு நல்ல சென்சார் தான், சோனியோட சென்சார், லேட்டஸ்ட் சென்சாரா கொண்டு வராங்க. கண்டிப்பா போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இந்த போன் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் செகண்டரி கேமரா அல்ட்ரா ஒயிட்னு சொல்லிட்டு 50 மெகா பிக்சல் கொண்டு வராங்க. அந்த 50 மெகா பிக்சல் வந்து சாம்சங் JN5 இந்த சென்சார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா பிளாக்ஷிப் மொபைலையும் இந்த சாம்சங்கோட சென்சார் வந்து JN5 யூஸ் பண்ணுவாங்க. அதே சென்சாரை வந்து இவங்க அல்ட்ரா ஒயிட் 50 மெகா பிக்சலுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போன்ல வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, டெலிபோட்டோ பெரிஸ்கோப் வந்து உங்களுக்கு வந்து போன டைம் 50 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாங்க. அந்த டைம் வந்து 200 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க X9 ப்ரோல. X8 ப்ரோவை கம்பேர் பண்றதோட 50 மெகா பிக்சல் போன வருஷம் பார்த்திருப்பீங்க. X8 ப்ரோல, இந்த X9 ப்ரோல 200 மெகா பிக்சல் வந்து டெலிபோட்டோ கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, 3x ISO செல் IP5 இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3xல வந்து நீங்க வந்து எடுக்கும்போது உங்களுக்கு 200 மெகா பிக்சல்ல கிளாரிட்டி, போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த 200 மெகா பிக்சலை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா 3x ஜூம் பண்ணி நல்ல கிளாரிட்டியான பிக்சர் எடுத்துக்கலாம். அந்த போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே இந்த போன் தெரியும், உங்களுக்கு இந்த 200 மெகா பிக்சர் எப்படி ஒர்க் பண்றதுன்னு. அதுக்கப்புறம் அந்த போனை பொறுத்த வரைக்கும் வேற என்ன அப்கிரேட்னா, போன டைம் வந்து 32 மெகா பிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க X8க்கும் X8 ப்ரோக்கும். இந்த டைம் வந்து X9 ப்ரோல வந்து 50 மெகா பிக்சல். X9 ப்ரோவும் சரி, X9ம் சரி, ரெண்டு போன் லான்ச் பண்ணுவாங்க. ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சலோட கொண்டு வராங்க. அது ஒரு அப்கிரேடு. அதுக்கப்புறம் இன்னொரு அப்கிரேட் என்ன, போன டைம் வந்து 6000 மில்லி ஆம்பியரோட கொஞ்சம் கம்மியா 5850 சம்திங் தான் பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து பேட்டரி வந்து 7550 மில்லி ஆம்பியர், 7515 மில்லி ஆம்பியர்னா உங்களுக்கு வந்து 2 days 3 days வந்து நல்லா சார்ஜ் பேக்கப் நிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் போனாவே வந்து பிளாக்ஷிப் வந்து வரப்போகுது நம்ம கம்மிங் அக்டோபர்ல. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்காங்க. அதனால உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் போன டைம் வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருந்தாங்க X8ம் X8 ப்ரோவும். ஆனா வந்து விவோலையும் ஒன் பிளஸ்லயும் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்டோட அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லாக் வந்து வித்தின் செகண்ட்ல ரொம்ப ஃபாஸ்டாவே அன்லாக் பண்ணி கொடுக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் லாக். அந்த அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் இந்த டைம் வந்து X9க்கும் X9 ப்ரோ போன்லயும் கொண்டு வராங்க. கண்டிப்பா அந்த போன் வந்து சூப்பராகவே இருக்கும். Wi-Fi 7 கொண்டு வராங்க. ப்ளூடூத் வந்து 5.4. அதுக்கப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் கீ இருக்குன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிட்டாங்க, வெப்சைட்லேயே போட்டாங்க. அது போக வந்து கலர் OS 16 தான் வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கலர் OS 16 தான் வரும். ஆண்ட்ராய்டு 16 அப்டேட்டோட தான் வரும். இந்த வருஷம் லான்ச் ஆகிறதுனால ஆண்ட்ராய்டு 16 உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த போன்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆண்ட்ராய்டு 16. ஆண்ட்ராய்டு 15 பார்த்துருப்பீங்க. ஆண்ட்ராய்டு 16 வந்து இந்த போன் வாங்குறவங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஆண்ட்ராய்டு 16. ஆண்ட்ராய்டு 16 மற்ற போன்ல வரும்னா அடுத்த வருஷம் தான் வந்து பார்க்க முடியும். இவங்க போன்ல வந்து ஆண்ட்ராய்டு 16 வந்து லேட்டஸ்டாவே வந்துடும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து சார்ஜர் இருக்கும், கேபிள் இருக்கும், கேஸ் இருக்கும், டாக்குமெண்ட் இருக்கும், சிம் விஜெட் இருக்கும். இதான் வந்து பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்கும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இது பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் எக்ஸ்பெக்டட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து X8ம் X8 ப்ரோவும் என்ன பிரைஸோ அதே பிரைஸ் தான் வரும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த போன்லாம் வந்து ஒரு 5000 10,000 கம்மியாயிரும். X8ம் X8 ப்ரோவும் இந்த போன் லான்ச் ஆகும்போது ஒரு 10,000 அந்த போன் கம்மியாயிரும். அந்த போன் இருக்கிற ரேட்டுக்கு இந்த போன் வந்து சேல்ஸ்ல இருக்கும் கம்மிங் அக்டோபர் தீபாவளியில இருந்து.
இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.78. போன டைமும் அப்படிதான் கொடுத்திருந்தாங்க 6.78. அதே மாதிரி 6.78 கொடுத்திருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க அந்த போன்ல. ஓஎல்இடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓஎல்இடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல வந்து 120 டிகிரிஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்திருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட் 144 அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இப்ப எல்லாமே வந்து 30,000 40,000 போன்ல எல்லாம் வந்து ஐக்யூல எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் ரேட் வந்து 144 கொடுக்காங்க. ஆனா அந்த பிளாக்ஷிப்ல கண்டிப்பா நான் வந்து ரெஃபரன்ஸ் ரேட் எதிர்பார்த்தேன் 120 மேல கொடுப்பாங்கன்ட்டு. ஆனா 120 தான் கொடுத்திருக்காங்க. அதுவே ஓகே தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிப் செட் கடைசியா பாத்தீங்கன்னா விவோவும் சரி ஓப்போவும் சரி பிளாக்ஷிப்ல வந்து இந்த ப்ரோ சீரீஸ்ல வந்து மீடியடெக் தான் யூஸ் பண்றாங்க. அதே ஸ்னாப் டிராகன் கொடுக்க மாட்டேங்கான்னு எனக்கும் தெரியல. ஸ்னாப் டிராகன் அல்ட்ரா சீரிஸ் மட்டும் தான் கொடுக்கணும். அல்ட்ரா சீரிஸ் வந்து நம்ம இந்தியால வந்து லான்ச் கிடையாது, குளோபல் லான்ச் கிடையாது, ஒன்லி சைனா லான்ச் மட்டும் தான். சைனால மட்டும் தான் விவோவும் ஓப்போவும் அல்ட்ரா சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. குளோபல்ல லான்ச் பண்ண மாட்டாங்க. நம்மளால அந்த போன் வாங்க முடியாது. வாங்குற மாதிரி சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி சைனா வெர்ஷன் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ப்ரோ வெர்ஷனா நம்மளால வாங்க முடியும். ஆனா ப்ரோ வெர்ஷனை மீடியடெக் டைமென்சிட்டி தான் கொடுக்காங்க. மீடியடெக் டைமென்சிட்டினாலே வந்து ஓரளவுக்கு ஹீட் ஆகுது. ஸ்னாப் டிராகனை விட அதிகமா ஹீட் ஆகும். அதனால வந்து அந்த சிப்செட்டை நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பிளாக்ஷிப்ல வந்து அதை தான் கொண்டு வராங்க. என்ன ப்ராசஸ் தான் மீடியடெக் டைமென்சிட்டி லேட்டஸ்ட் 9500. போன வருஷம் 9400 பார்த்திருப்பீங்க. இந்த போன்ல 9500 கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸ்ன்னு சொல்லி மேக்ஸிமம்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னதான் அவங்க வந்து லேட்டஸ்ட் சிப்செட் கொடுத்திருந்தாலும் ஸ்னாப் டிராகன் வந்து கொடுத்திருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. இந்தியா கண்ட்ரிக்குன்னு வரும்போது அல்ட்ரா சீரிஸ் தான் கட் பண்ணிட்டீங்க. விவோவும் சரி ஓப்போவும் சரி அல்ட்ரா சீரிஸ் வந்து வரப்போறது இல்ல. நமக்கு கொடுக்கறதே வந்து ப்ரோ சீரிஸ் தான். அந்த ப்ரோ சீரிஸ்க்கு ஸ்னாப் டிராகன் 8 எலிட்டோ இல்லாட்டி 8 Gen 4 Gen 3 இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் கொடுத்திருந்தா இவங்க 90,000 1,00,000 கொடுத்து இந்த போனை வாங்கும் போது ஓரளவுக்கு வந்து திருப்தியா இருக்கும். ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் இருக்குன்ட்டு மீடியடெக் ப்ராசஸரை நிறைய பேர் வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் தான் பண்றாங்க. நம்ம கடைக்கு வர கஸ்டமருக்கும் பிடிக்காது, எனக்கும் பர்சனலா வந்து மீடியடெக் டைமென்சிட்டி பிடிக்காது. விவோ ஓப்போ எடுக்கிறதுக்கு நானே ஏன் தயங்குறேன்னா அந்த ப்ராசஸர்னால நானே வந்து யோசிப்பேன். இந்த ப்ராசஸரை வந்து காசு கொடுத்து 1,00,000 கொடுத்து வாங்கணுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த டைம் மீடியடெக் டைமென்சிட்டி தான் கொண்டு வராங்க. ஆனா போன் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்குன்னு தெரியும், ஹீட் ஆகுதா இல்லையாண்டு. மீடியடெக் டைமென்சிட்டினாலே வந்து ஓவரா ஹீட் ஆக தான் செய்யும். ஸ்னாப் டிராகனோட ஹீட் ஆகும். ஸ்னாப் டிராகன் ஹீட் ஆக தான் செய்யும், அதை விட அதிகமா ஹீட் ஆகும். சரி பாத்துக்கோங்க. அந்த போன் வந்து கம்மிங் அக்டோபர்ல லான்ச் ஆகுது. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து நான் கண்டிப்பா வந்து ஒரு வீடியோ போடுவேன். நம்ம சேனல் அன்பாக்சிங் வீடியோவும் வரும். ஃபுல் ஸ்பெக் வீடியோவும் கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டு விடுறேன். இப்போதைக்கு இப்பதான் ஸ்பெக் ஓரளவு ஒரு 7-8 ஸ்பெக் மட்டும் தான் லான்ச் பண்ணிட்டு போன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. போனோட டிசைன் மாத்திருக்காங்க. பேக் சைடு உங்களுக்கு சர்க்கிள் கேமரா இருந்திருக்கும் X8க்கும் X8 ப்ரோக்கும். இந்த டைம் வந்து சைடு கார்னர்ல வந்து இந்த சவுமியில மாடல் பார்த்திருப்பீங்க. சவுமியில வந்து ப்ரோ சீரிஸ் வரும். அந்த மாதிரி கேமரா வந்து மாத்திருக்காங்க. ஒன் பிளஸ்லயும் கேமரா மாத்திருக்காங்க. நான் அந்த வீடியோவும் நம்ம கண்டினியூஸா இந்த வாரத்துல ஒரு வீடியோ போடுவேன். ஒன் பிளஸ் 13க்கு அப்புறம் 14 வர போறது இல்ல, 15 வரப்போகுது. 14 கட் பண்ணிட்டு 15 கொண்டு வராங்க. அதோட வீடியோ நம்ம சேனல்ல கண்டிப்பா வரும். கண்டிப்பா பாருங்க. நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.